ஹலோ அண்ட் வெல்கம் டு Teresa ட்ரீட்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான கிரேவி தான் பார்க்க போறோம். வெஜிடேரியன் கிரேவி. இது இந்த சீசன் வின்டர் சீசன்ல கிடைக்கிற பொருள் வச்சு தான் பார்க்க போறோம். அது பட்டர் பீன்ஸ். இன்னைக்கு நம்ம உருளைக்கிழங்கும் பட்டர் பீன்ஸ் போட்டு ஒரு நல்ல வெள்ளை கிரேவி பார்க்க போறோம். வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம பட்டர் பீன்ஸ் அண்ட் பொட்டேட்டோ கிரேவிக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு முதல்ல ஒரு டீஸ்பூன் நம்ம எண்ணெய் எடுத்துக்கலாம். 1 to 2 டீஸ்பூன்ஸ் எடுத்துக்கோங்க. நான் என்ன வச்சுருக்கேன்னா 2 கிராம்பு, ஒரு பட்டை, அப்புறம் ஒரு ஏலக்காய். இது நம்ம சேர்த்து ஃபஸ்ட்டு இது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் நான் சீரகம் வச்சுருக்கேன், 1 டீஸ்பூன் சோம்பு, இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் முழு கொத்தமல்லி, 4 பச்சை மிளகாய், 3 வச்சுருக்கேன், ஒரே ஒன்று நீங்கள் பச்சை மிளகாய் இப்போ போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வறுபட்டோன்னே இதில் ஒரு 6 to 7 கேஷ்யூ நட்ஸ் எடுத்திருக்கேன். அதையும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம கேஷ்யூ நட்ஸும் கொஞ்சம் வறுபட்டுருச்சு. இப்போ நான் இதில் ஒரு 1/2 கப்பு நான் தேங்காயும் போட்டு இது கூட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன். அண்ட் கூடவே நான் 1 டீஸ்பூன் கசகசை வச்சுருக்கேன். இந்த 1 டீஸ்பூன் கசகசையும் போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ நல்லா இது நம்ம ட்ரை ரோஸ்ட் நல்லா ஆயிடுச்சு. இதோட ஃப்ளேவரும் நல்லா வருது, அந்த அரோமா வருது. இப்போ இதை நம்ம மிக்சியில் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வருவோம். ஸோ இப்போ நம்ம ஒரு கடாயை எடுத்துக்கிடுவோம். இதில் நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுவோம். எண்ணெய்க்கு நல்லா காஞ்சோன்னே நான் 2 வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். நம்மளோட எண்ணெய் கொஞ்சம் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை போடுவோம். ஸோ இப்போ கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, கோல்டன் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா இதை ஃப்ரை பண்ணிக்கிறோம். ஜிஞ்சர் கார்லிக்கோட இந்த ரா டேஸ்ட் போயிடணும். அப்போ வரைக்கும் நம்ம நல்லா இதை ஃப்ரை பண்ணுவோம். இது கூட சேர்த்து ஓரளவுக்கு நம்மளோட வெங்காயமும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் இதாகிடுச்சு. இப்போ நம்ம இதில் தக்காளி, நான் நல்லா ஒரு பெரிய தக்காளி ஒன்று ஆட் பண்ணுவோம். இதில் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அத்தனை பச்சை மிளகாய் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ 1 போட்டிருக்கேன். இந்த டைமில் நம்ம உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கும் போது சீக்கிரம் தக்காளி வதங்கிரும். ஸோ நம்மளோட நல்லா தக்காளியை நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. அது மாதிரி நல்லா ஒரு கலரும் நல்லா இருக்கு. இப்போ இதில் நம்ம அந்த மசாலாலாம் அரைச்சோம் இல்லையா, அந்த மசாலா பேஸ்ட்டை நல்லா ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சு இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம பேஸ்ட்டை இது கூட வச்சு நல்லா ஒரு கிண்டிட்டு இதை குக் பண்ண விட்டுருவோம். நல்லா இந்த மசாலா மசாலாலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். நல்லா நம்மளோட மசாலா நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. இப்போ நம்ம இதில் நம்மளோட பட்டர் பீன்ஸு, வேக வச்ச பட்டர் பீன்ஸை நம்ம இதில் சேர்த்துக்கிடுவோம். அது கூடவே நம்ம பொட்டேட்டோஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு வச்சுருக்கோம், சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம இது கூட சேர்த்து நல்லா ஒரு கிண்டிடுவோம். நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு நான் இதில் மசாலாவோட சேர்த்து குக் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்குருவோம். இப்போ இந்த பட்டர் பீன்ஸும் பொட்டேட்டோவும் நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம இப்போ மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நம்ம கொஞ்சம் சிம்மில் இருந்து வச்சு இதை குக் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்மளது நல்லா கொதிச்சிருச்சு. வாங்க திறந்து பார்த்துடலாம். நம்ம இப்போ உப்பும் காரமும் செக் பண்ணிட்டு தேவைன்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கு, அதனால நான் 1 மிளகாய் போட்டுக்கிறேன், அவ்வளோதான். இப்போ நம்ம இதை பிளேட் பண்ணிக்கலாம்.
ஸோ நம்மளோட பட்டர் பீன்ஸ் அண்ட் உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கு. அவ்வளோ அருமையாக இருக்கு. டேஸ்ட் பண்ணோன்னே சீக்கிரம் போய் சாப்பிடணும் போல இருக்கு. நீங்களும் இந்த கிரேவியை ட்ரை பண்ணுங்க. எனக்கு கமெண்ட்ஸ்ல போடுங்க எப்படி இருந்ததுன்னு. எப்பயும் சொல்ற மாதிரி ஆசையுடன் சமைத்து அன்போடு பரிமாறுங்க. டெரீசா ட்ரீட்ஸை ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.